உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம நேயர்களுக்கு ஒரு சோகமான செய்தி. நேயர்களுக்கு மட்டும் கிடையாது, இல்லத்தரசிகளுக்கு சோகமான செய்தி. இந்த ஹோம் மேக்கர்ஸ், வீட்டுல பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சோகமான செய்தி. அதே மாதிரி யார் யாரெல்லாம் பாத்திர கடை வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி. யார் யாரெல்லாம் செஃப்பா இருக்காங்களோ, சமையல் மாஸ்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி. அந்த சோகமான செய்தி என்னவென்றால், இனி வரப்போகும் காலங்கள்ல நீங்க பாத்திர கடையில போய் பாத்திரம் வாங்குனீங்க, ஒரு குக்கர் வாங்குறீங்கன்னா அந்த குக்கருக்கு மேல இனிமேல் விசில் இருக்காது. இந்த விசில பார்த்து திமுக இந்த அளவுக்கு கதறோ கதறுன்னு கதறுவாங்கன்னு நானு சொப்பனத்தில் கூட நினைக்கவில்லை. யுவரான நினைக்கவே இல்லை. ஏன் இப்படி? அதாவது திமுக காரங்களே கூட இனிமேல் இந்த வடிவேல் திரைப்படத்துல வடிவேல் துப்பாக்கி எடுத்து ஒரு சிவப்புகளை லைட்டை சுடுவார் தெரியுமா? என் வீட்லயே சிவப்பு விளக்கா நேவர் அப்படின்ட்டு இல்லையா, அந்த மாதிரி இனிமேல் திமுக காரங்க வீட்டுல அந்த குக்கர் மேல விசிலே இருக்காது போலுங்க. அந்த அளவுக்கு திமுகவுடைய செய்கைகள் எல்லாமே படு பயங்கரமா இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போறாங்க, நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய வீட்டிலேயே கூட குக்கர் இனிமேல் இருக்காது போலுக்க. குக்கர் இருந்தாலும் கூட குக்கருக்கு மேல விசில் இருக்காது போலுக்க. அந்த அளவுக்கு திமுக இந்த சின்னத்தை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்றது தெரியல. அழுகல கண்ணு வெறுக்குது அப்படின்ற மாதிரிதான் திமுகவுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. விசில் சின்னத்திற்கு தடை விதித்துள்ளார்கள். யாரு? திமுக தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றும் அப்படின்ற மாதிரி விசில் சின்னத்துக்கு ஒரு இடத்துல தடை விதிச்சிருக்கிறாங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். அதாவது, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விசில் சின்னத்தை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. ஆனா திமுக காரங்கிட்ட கேட்டான் அப்படின்னா, இல்லங்க நான் அழுகல கண்ணு வேர்க்குது, அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க. உள்ளபடியே திமுக பயப்படுகின்றதா பயப்படவில்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. ரொம்ப ஒரு ஈஸியான கேள்விதான், ஆன்சர் பண்றீங்க சரியா? சோ இன்னைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தரவுகள் என்னவென்றால், சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள நீங்க இனி வரப்போகும் காலங்கள்ல விசில் கொண்டு போக முடியாது. விசிலுக்கு தடை விதித்துள்ளார்கள். அதாவது வழக்கமாவே கிரவுண்டுக்குள்ள போறப்ப சில பல பொருட்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி டிஃபால்ட்டாவே சில பல பொருட்களுக்கு தடை இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த லிஸ்ட்ல தற்பொழுது விசிலையும் ஏற்றி உள்ளார்கள். ஸோ இனி வரப்போகும் காலங்கள்ல நீங்க விசில் கொண்டு போக முடியாது, உள்ள கொண்டு போய் ஊத முடியாது, தலை டோனிக்கெல்லாம் நீங்க விசில் அடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது தெரியவில்லை. ஆனா அந்த விசில் கொண்டு போக முடியாது, பட் இருந்தாலும் இந்த விசில் அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ரைட்டு. ஸோ இந்த மாதிரிதான் விசிலுக்கு தடை விதித்துள்ளார்கள். இந்த மாதிரி தடை விதித்த உடனே வழக்கம் போல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், இந்த திமுக பெரிய பொறாம பிடிச்சவங்க, எங்க தளபதிக்கு விசில் சின்னம் கொடுத்த உடனே விசிலை எப்படி எப்படிலாம் தடை பண்ணுன்ற காரணத்துக்காக சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க தடை விதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு வன்மையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாவே அவங்களுடைய கண்டனம் நியாயமானதா, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விசில எதற்காக தடை செஞ்சிருக்கிறாங்க, யாரு தடை செஞ்சிருக்கிறாங்க? வேற யாரும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான் என்ன பண்ணிருக்காங்க, சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ சாதி அட்ராசிட்டி நடக்குது. நம்ம அமைச்சர் பெருமக்கள்லாம் கையில சாதி கயிறு சில பேர் கட்டிட்டு தீக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனா விசில் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரிதான், அதாவது டிஎன்சிஏ இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், அதே மாதிரி அந்த சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் மைதானம் இருக்கு இல்லையா, அந்த மைதானத்துடைய நிர்வாக குழு அவங்க என்ன பண்றாங்க, இல்லைங்க இது எங்களுடைய முடிவு கிடையாது, இது தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய காவல்துறை முடிவு அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ காவல்துறையிட்ட கேட்ட பொழுது காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்க ஒரு பொறுப்பு மிக்கவர்களுங்க, நாங்க எலெக்ஷன் வேற வரப்போகுதுல, அதனால பாதுகாப்பு கருதி நாங்க அந்த சின்னத்தை நாங்க அந்த விசில தடை பண்ணியிருக்கோம், மற்றபடி எங்களுக்கு உள்நோக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி காவல்துறை தங்களுடைய காரணங்களை தெரிவிக்கின்றார்கள். சரி, நமக்கு கிடைத்த தரவுகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். விசில் மைதானத்துக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஐசிசி பிசிசிஐ ஏதாச்சும் ஒரு விதிமுறைகள் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது.
அப்ப ஐசிசி, பிசிசிஐ இவங்களுடைய விதிமுறைகள்ல எங்கேயுமே விசில்லாம் கொண்டு போகக்கூடாது, விசில் ஊதக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த விதமான சட்ட திட்டங்களும் கிடையவே கிடையாது. அப்படி இருந்த போதிலும் கூட நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் விசில உள்ள கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கங்க. சரி, மற்ற நாடுகள்ல இது போன்று தடைகள் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பல தரவுகள் நமக்கு கிடைக்குது. அதாவது கென்யா, உகாண்டா நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள்ல இருக்கிற மைதானங்கள்ல விசில், ட்ரம்ஸ், அதே மாதிரி லவுட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்களா, இது எல்லாமே தடை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, இங்கிலாந்தினுடைய வெம்பிளி ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அந்த வெம்பிளி ஸ்டேடியம்ல ஓவர் நாய்ஸ் வரக்கூடிய எந்த பொருளுமே அந்த ஸ்டேடியத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தடை விதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சமீபத்தில் நடைபெற்ற இந்திய நாட்டினுடைய ஐபிஎல் இருக்கு இல்லையா, அந்த ஐபிஎல்ல ஹைதராபாத் போட்டிகளையும் லக்னோ போட்டிகளையும் கூட விசில் ஊதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது நான் எதற்காக பதிவு பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி விசில் சின்னத்தை விசில திமுக திட்டமிட்டு தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டு சொன்னோன்னே இப்ப நான் சொன்ன தரவுகள் எல்லாத்தையுமே திமுகவை சார்ந்தவர்கள் தூக்கிட்டு வருவாங்க. பாருங்க, வெளிநாடுகள்லாம் தடை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, ஆக இதாண்டா திமுக, நாங்க வெளிநாடுகளுக்கு ஈக்குவலா ஆட்சி பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில தரவுகளை தூக்கிட்டு வருவாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்ப நான் சொன்ன தரவுகள் இருக்கு இல்லையா, மற்ற நாடுகள்ல சொன்ன தரவுகள், இது எல்லாமே ஓவர் நாய்ஸை எழுப்பக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான், விசிலுக்கு கிடையாது. இந்த குறிப்பா இந்த சிறிய ரக விசில் இருக்கு இல்லையா, இந்த சிறிய ரக விசிலுக்கு தடை எந்த ஒரு நாடுகள்லுமே கிடையாது. முதல் முறையாக விசிலுக்கு தடை போட்ட ஒரே கரகாட்ட கோஷ்டி நம்ம தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தான் அப்படின்றத மக்கள் மன்றத்துல முன்னாடி வச்சிருக்கோம். ரெண்டாவது, நம்ம காவல்துறை என்ன சொல்றாங்க, தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது, அதனால நாங்க இந்த விசில தடை பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. உள்ளபடி தேர்தல் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணவே இல்லை. தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகள் இருக்குது, அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்குள்ள இந்த மாதிரி அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, சின்னங்கள் வரையக்கூடாது, கட்சி சார்ந்த எந்த நிகழ்வுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னைக்கு தேதி அறிவிக்கிறாங்களோ அந்த தேதியினுடைய இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளதான் இது எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அப்படி இருந்த போதிலும் கூட தேர்தல் அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் அது செய்யுங்க இது செய்யுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை தடை பண்ணுங்க, இதை தடை பண்ணுங்க, இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, வழிகாட்டுதல் பண்ணுவாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு. ஆனா தேர்தல் வருவதற்கு முன்னாடியே நாங்க தேர்தலை கணக்கில் கொண்டு நாங்க தடை பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது உள்ளபடியே காழ்ப்புணர்வு தான். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய சின்னத்தின் மீதான காழ்ப்புணர்வு. ஏன்னா இந்த சின்னம் ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா எல்லா மக்களுமே எளிதாக அக்சஸ் பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு சின்னமா இருக்குது. ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விசில தடை பண்ணுவதற்கான முக்கியமான காரணம் என்ன, குறிப்பாக சேப்பாக்கத்துக்குள்ள தடை பண்ணுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய மாஸ் மீடியா. சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள ஏதாச்சும் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா அது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற அனைத்து நபர்களுமே பார்க்கக்கூடிய ஒரு மாஸ் மீடியா. வயதுகள் கடந்து யங்ஸ்டர்ஸும் பார்ப்பாங்க, அதே மாதிரி வயதில் மூப்பு அடைந்த நபர்களும் பார்ப்பாங்க. ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுமே என்ன பண்ணுவாங்க, சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறுகின்ற அந்த மேட்ச் எந்த மேட்ச் ஆகுதுன்னு சரி லைவ் டெலிகாஸ்ட் பார்ப்பாங்க. அப்ப அந்த சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் மீடியா. ஸோ அந்த மாஸ் மீடியாக்குள்ள இவங்க போய் விசில காமிச்சு விசில ஊதி அது மிகப்பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப திமுக பிரச்சனை தானே. ஆல்ரெடி விசில் ஒரு கையடக்க ஒரு கருவியா இருக்குது. அந்த கருவியை ஈஸியா விஜய் கட்சிக்காரங்க மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு மாஸ் மீடியா மூலமாக இந்த விசில் காட்டப்படுகின்ற பொழுது அது அனைத்து தரப்பு மக்கள்கிட்டமே அனைத்து வீடுகளுக்குள்ளேயுமே போய் சேர்ந்துரும், ஈஸியா சேர்ந்துரும், அனைத்து வீட்டுக்குள்ளேயே போயிடும். அப்ப என்ன பண்ணணும், அந்த மாஸ் மீடியாவை கட் பண்ணணும். அப்ப அந்த மாஸ் மீடியா கட் பண்ணுவதாக இருந்தா ஓவர் நாய்ஸா இருக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அந்த பொருளை உள்ள கொண்டு போகக்கூடாது, தேர்தல் வரப்போகுது, அந்த காரணத்துக்குனாங்க நாங்க ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாங்க அந்த விசில தடை பண்றாங்க, உள்ள கொண்டு போக தடை பண்றாங்க, அதனாலதாங்க, வேற எந்த காரணமும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனா உள்ளபடியே உண்மையான காரணம் என்னவென்றால், அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் என்பது ஒரு மிகப்பெரிய மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியா ஏதாச்சும் ஒரு பொருட்களை கன்வே பண்ணுவதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்கள்கிட்டமே எளிதாக போய் சேரும், குறிப்பாக ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயுமே போய் சேர்ந்துடும். இந்த காரணத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த விசில தடை பண்ணி வைக்கிறாங்க.
ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் திமுக பொறாமப்பட்டுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க, எங்க தளபதி கொடுத்த சின்னம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க பண்றாங்க என்று இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஏற்புடையதா இல்லையா அப்படின்றத நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கங்க என்பதை கூறிக்கொண்டு, நான் ஆரம்பத்திலேயே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி தான், சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்றது கிடையாது. உள்ளபடியே மக்கள் பணியை செய்யுங்க, மக்களுக்காக பேசுங்க. பல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பல போதாமைகள் இருக்கின்றது. அந்த போதாமைகள் எல்லாத்தையுமே நீங்க சரி செய்தாலே உங்களை யாருமே வீழ்த்த முடியாது. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தடை செய்வதன் மூலமாக நீங்க மேற்கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ப்ரொமோஷன் தான் கொடுக்குறீங்க அப்படின்றத என்னுடைய பார்வை என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.